இங்குள்ளவங்க மனுஷங்க தான். யார் வேணும்? வணக்கம். பாருடா, அப்படியே இருக்கீங்கம்மா. எப்படி இருக்கேன்? இந்த 10 மாத பந்தம் படத்துல வந்து அந்த அம்மா மாதிரியே இருக்கீங்களே. உனக்கு சினிமா பைத்தியமா? ஐயோ, அதை தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுமா. அம்மா, ஏதாவது உங்க வீட்டுல வேலை இருந்தா கொடுங்கம்மா. நீ வேலை பாப்பியா? உன்னை பார்த்தா வேலை பாக்குற மாதிரி தெரியலையே. என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் பாப்பேம்மா. சமையல் பண்ணுவேன், வீடு கூட்டுவேன், 10 பாத்திரம் தேய்ப்பேன், சாணியை பிசைஞ்சு ராட்டி கட்டுவேன். பிள்ளைங்க அழுதாங்கன்னா தாலாட்டு படி தூங்க வைப்போம்மா. நீ இப்படி தாலாட்டு பண்ண பசங்க தூங்க மாட்டாங்க. ஆமா, உனக்கு எந்த ஊரு? சொந்த ஊரு வேதாரணி அம்மா. புகையில கம்மல்ல வேலை பார்த்தேன். என் அசல் பேரு செல்லம்மா. அசல் பேர் செல்லம்மாங்கிற சினிமால சேரணும்னு ஏதாவது பேருகிற மாத்திட்டியா? ஐயோ, எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? உன் கையில பெட்டி பையில பத்திரிக்கை பார்த்துதான். ஏன் பெரும்பூச்சு விடுற? உண்மையை சொல்லு, நீ வேலை பார்க்க வந்தியா சினிமால சேரத்துக்கா வந்தியா? என் வயிற்றுல ஏன் கேக்குறீங்க? அந்த பாவி என்ன மோசம் பண்ணி என் பொழப்பையே கெடுத்துட்டாமா. எந்த பாவி? என்ன சினிமாவில சேர்க்கிறேன் பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனானே அந்த பாவி. செல்லம்மாங்கிற பேரு சினிமாவுக்கு நல்லா இல்லைன்னு என் பேரை செல்வமணின்னு மாத்தினான். ஆஹா, செல்வமணி. ஆமா, உன் பேரை மாத்தின அந்த பாவி உனக்கு சினிமாவில சான்ஸ் வாங்கி கொடுத்தானே? அவன் வாங்கி கொடுத்தான். அவன் மூச்சி அவனை நினைச்சாலே என் உடம்பெல்லாம் எரியுது. இறக்கு இறக்கு. ஆமா, நீ ஒரு வாட்டியாவது மூஞ்சி மேல பவுடர் போட்டியா இல்ல செல்லாத ரூபா மாதிரி திரும்பி வந்துட்டியா? போட்டனே. ஒரு நாள் பூரா வெயில நிக்க வச்சு ஒருத்தன் இப்படி வாங்கின, ஒருத்தன் அப்படி போன. காசு பணம் வேண்டாண்டா, எனக்கு ஹீரோயின் சான்ஸ் ஒண்ணு கொடுங்கடா அப்படின்னு கேட்டான். கொடுத்தாங்களா? கொடுக்கலையே. கொடுக்கல, அதான் வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணிட்டேன். ஆமா, உன்னை கூட்டிட்டு போன அந்த பாவி என்ன? அவன் நாசமா போனான். நான் உயிருக்கு உயிரா போட்டிருந்தேன். என் நகைகளை எல்லாம் வித்து தொலைச்சிட்டு எங்கேயோ மாயமா மறைஞ்சிட்டாமா. தெரியாம கேக்குறேன், உன் நகை எல்லாம் அவன் ஏன் வித்துட்டான்? ஏமா உங்களுக்கு இன்னும் புரியலையா? புரியலையா? ஐயோ, சினிமாவுல நடிக்கணும்னா டான்ஸ் தெரியணும்னு எனக்கு டான்ஸ் கத்து கொடுத்தான். மொத்தத்துல அந்த பாவி சில வெத்தெல்லாம் கத்து கொடுத்தான்னு சொல்லு. அவன் வித்தையே அவன் பேச்சை எடுத்தாலே என் உடம்பெல்லாம் பொத்தி எரிச்சு. இறக்கு. ஆமா, உன் நகையெல்லாம் அவன் கொண்டு போயிட்டானே, இந்த நகையெல்லாம் எப்படி வந்தது? ஐயோ, இதெல்லாம் கில்ட் நகைம்மா. உண்மையாவா? என் தங்க நகைகளை எல்லாம் பறி கொடுத்துட்டு இப்படி கில்ட் நகைய போட்டுக்கிட்டு இருக்கேம்மா. என் தலைவிதே. கவலைப்படாதே செல்லம்மா, கவலைப்படாதே. பாரு, எந்த ப்ரொடியூசராவது உன்னை தேடி வரலாம். இந்த 10 பாத்திரம் தேய்க்கிற ஹீரோயின் வேஷமே கொடுக்கலாம். திடீர்னு நீ பெரிய ஸ்டார் ஆகலாம். இம்பால கார்ல போலாம், பெரிய பங்களா கட்டலாம், பெரிய ஹோட்டலும் கட்டலாம், ஏன் அமெரிக்காவுக்கே போலாம். செல்லம்மா செல்லம்மா செல்லம்மா, அம்மா நீ எங்க வீட்டுல வேலை பார்க்க போறியா? ஆமா ஆமா ஆமா, எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிடாதீங்கம்மா. நான் எல்லாரும் போன போலே நானும் போனேன். மங்கா தப்பு மங்காய திருடிக்கிட்டு மாட்டிக்கிட்டான் பெரிய சாமி டோமா. இப்போ திருட்டு மொழி முழிக்கிறான் மாமா. அம்மா, நீங்களா எப்ப வந்தீங்க? பெரிய சாமி மாங்காய் தோப்புல மாட்டிக்கிட்டா நான் வந்தேன். சரி செல்லம்மா. அம்மா, அந்த டப்பாவில சில்லற பாத்தியா? சில்லறையா? பார்த்தேம்மா. பார்த்தேன். சரி, எடுத்தியான்னு? எடுத்தேம்மா. நல்ல வேலை பண்ணி. அம்மா, நான் வேணும்னு எடுக்கலாமா? எப்படி எடுத்த? என்ன மொத்தத்துல எடுத்தேன். ஆனா உன்னை ஒரு விஷயத்துல பாராட்டணும். திருநாளும் உண்மையை சொல்றேன். என்னம்மா பண்றது, இந்த பாலாப்பான அது சரி பழக்கத்தினால டப்பாவை தொட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இந்த போன பழக்கம் எத்தனை நாளா இருக்கு? அது ரொம்ப நாளா இருக்குதுமா. எனக்கு சின்ன வயசுல இந்த இருமல் வியாதி ஆஸ்துமான்னு சொல்றாங்களே, அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு எங்க ஊர் நாட்டு வைத்தியரு இது குடிச்சா சரியா போகும்னு சொன்னாரு. அதுல இருந்து இந்த பழக்கம் ஆயி போச்சுது. வியாதி விட்டுடுச்சு, இது உடல. சரி, இதுக்காக ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும்? என்னம்மா, ஒரு நாளைக்கு 1 ரூபாய் செலவாகும். மை காட், ஒரு நாளைக்கு 1 ரூபாய் அப்படின்னா மாசத்துக்கு 30 ரூபாய் பிளஸ் சாப்பாடு பிளஸ் துணிமணி பிளஸ் சம்பளம். பிளஸ்னா என்னம்மா? நீயும் சுருட்டும். சரி செல்லம்மா, இந்த மாதிரி இதெல்லாம் எங்க அப்பா பார்த்தா நல்லா இருக்காது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அதனால அம்மா என்ன இங்க இருந்து அனுப்பிட போறீங்களா? நான் உன்னை எங்க அனுப்பல, ஒரு சௌகரியமான இடத்துக்கு தான் அனுப்ப போறேன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய புகழ கம்பெனி இருக்கு, இஷ்டம் போல ஊதி தள்ளலாம். அம்மா, என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே? சே, உன் மேல கோவம் இருந்தா இன்னொரு இடத்துக்கு உன்னை வேலைக்கு அனுப்பேன்னு. அப்ப சரிம்மா, உங்க இஷ்டம். ஆனா நான் உங்களை அடிக்கடி வந்து பாப்பேன். நானும் உன்னை பாப்பேன். இந்த கேஸ் என்னைக்கு? நாளைக்குங்க.
அது விஷயமா தான் வக்கீல பார்க்க போறேன். வக்கீல நல்லா வாயாட சொல்லு, நல்லா வாழாட சொல்லு. சரி. சாவித்திரி, இங்க உன் வேலையிலேயே கவனமாயிரு. அனாவசியமா யாருகிட்டயும் பேச்சு வச்சுக்காத. ஆட்டு மாமா. நான் வரட்டுமா? வேற சொல்லு. பத்மாவா? பத்மா பத்மா பத்மா. என்ன பத்மா? என்ன பணம் வேணுமா? டெலிபோன்ல எப்படி கொடுக்கறது? நேர்ல வந்து தேவையானது வாங்கிட்டு போயேன். சரியா? எப்படி வரதா? மாமூல் வழிதான், பின்பக்கமா தான். மிஸ்டர், ஏ மிஸ்டர், ஏ தூங்குங்க. இது என்ன ஆபீஸா உங்க வீடா? ஆத்துல ஃபேன் கிடையாது, ஒரே கொசு கடி. ராத்திரி சரியாவே தூக்கம் வர்றது இல்லையே. என்ன தைரியம்? கேஷியரே இப்படி தூங்கிட்டாங்க. லட்சுமி வாசம் பண்ணுவாளா? இந்த கேஷ் பாக்ஸ் திருடிட்டு போனாலும் கேட்பாரு இல்லையே. சேச்சா, இது என்ன ஆபீஸா? இங்க ஒன்றும் சரியில்லையே. என்னங்க இது ஆபீஸ்ல போய் என்ன பைத்தியம் வாழ்க்கிற? ஆபீஸ்ல தான் இப்படி எல்லாம் இருக்க முடியும்? ஜாலியா வீட்டுல இருக்க முடியுமா? எங்க வந்த? எதுக்கு வந்த? நான் எங்க வந்தேன், எதுக்கு வந்தேன்? பெரியவங்க அறைக்குள்ள வரும்போது கதவு தட்டிட்டு உள்ள வந்திருக்கணும். அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அது ஏன் கேக்குற? மங்கோட இறப்பு விடா, நன்கொட திறப்பு விடா, அது இதுன்னு சொல்லி பணத்தை கேட்டு உயிரை வாங்குறாங்க. பணம் கொடுக்கலன்னா அந்த பொண்ணுங்கள்லாம் வெளியில போய் என்னை பத்தி தப்பா பிரச்சாரம் பண்ணுவாங்க. பொண்ணுங்க சொன்னா கேட்பாங்களா? ஆம்பளை சொன்னா கேட்பாங்களா? என் நிலைமையை நீ என்னத்த கண்டப்போ? இப்ப உங்க நிலைமை கண்ணால பார்த்தேனே, புரியுதுங்க. இந்த காலத்துல ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சுங்க. அந்த காலத்துல பொம்பளைங்களை பார்த்து அனாதை அபலன்னு சொல்லுவாங்க. இப்போ உண்மையான அனாதை அபல நீங்க தான். புத்திசாலி பொண்ணு, என்ன பத்தி நீ புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். இத பாருங்க, இப்போ நான் உங்களை இந்த கோலத்துல பார்த்ததாக யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப அவமானம். உயிரே போனாலும் சரி, வாயை திறப்பேனா? அது போகட்டும். சாவித்திரி, இந்த நிலைமையில நீ என்ன பார்த்தது மாதிரி வெளியில யார்கிட்டையும் சொல்லிவிட்டாங்க? என்ன சொல்லக்கூடிய விஷயமா? கண்டாவி கர்மம் கர்மம். சாவித்திரி, இப்ப நீ எங்க வந்த? ஆமா, நான் எங்க வந்தேன்? எஸ், இத பாருங்க, உங்க ஆபீஸ் சரியா இல்ல. இது ஆபீஸா இல்ல, ஒரு நாடக கம்பெனியா இருக்கு. என்னால வேலை செய்ய முடியாது. ஆனாலும் அவங்களையும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. நீங்க ஆமா, ஆபீஸ்ல யாருமே ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. அதுக்காகத்தான் உன்ன வேலையில வச்சிருக்கிறேன். நீ தான் இந்த ஆபீஸை ஒழுங்குபடுத்தணும். எப்படி? நீங்க ஒரு வார்த்தை சொன்னாதானே? சொல்றேன். வாங்க. வந்தேன் வந்தேன் வந்தேன். ஐயோ 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 ஐயோ, யாராவது தூக்கத்துல வந்து ஐயா, இது என்ன ஆபீஸ் நினைச்சா உன் வீடு நினைச்சா? நீ தூங்குறதுக்கா இவ்வளவு பெரிய டேபிள்? இதுக்கா மாசம் போறதா சம்பளம்? வாங்குறாங்க என் மானத்தை வாங்குறீங்களே. மானத்தை அவங்க வாங்கல, நீங்களே. அதைத்தான் சொல்ல வந்தேன். ஏய், இன்னையில இருந்து இந்த ஆபீஸுக்கு இவங்க தான் ஜெனரல் மேனேஜர். அவங்க சொல்றபடிதான் கேட்கணும், நடக்கணும். இல்லன்னா என்ன செய்யணுமா நான் கவனிச்சுக்கிறேன். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடுங்க. விட்டுட்டேன். இன்னையில இருந்து நல்ல சமயத்துல நீங்க சொல்லுங்கம்மா. என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன தகராறு. எல்லாரும் அட்வான்ஸ் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்? உன் பாட்ட சொத்தா கேக்குறாங்க. அவங்க சம்பளத்தை தானே அட்வான்ஸா கேக்குறாங்க. இவன் கேட்டுட்டே இருந்தா நாம கொடுத்துட்டே தான் போகணும். நீ கொடுத்துட்டே இருந்தா அவங்க ஏன் கேட்டுட்டே இருப்பாங்க? மரியாதையா கொடுத்துடு. இதோ பாருங்க, நீங்க புதுசா வந்திருக்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அட்வான்ஸ் அட்வான்ஸ் சொல்லி சம்பளம் பூராத்தையும் அட்வான்ஸா வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கட்டுமே, அவங்க சம்பளத்தை தானே அட்வான்ஸா வாங்குறாங்க. உன் சம்பளத்தை வாங்கலையே. நல்லா சொன்னீங்கம்மா. குடுத்துறியா பணத்தை? நான் தலைவா என்ன உழைப்பா? எங்க முதலாளி சொல்லாம நான் கொடுக்க முடியாது. என்ன 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 எல்லாரும் நியாயம் பேசணும். இத பாருங்க, பாவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அட்வான்ஸ் கேக்குறாங்க. இந்த ஆளுக்கு வர வேண்டிய மாமூல் வரலன்னு. மாமூல் கேக்குறியா? மாமூலும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். என்ன கேட்டாங்க? 5 10 பரவாயில்ல, 50 100 கேக்குறா. 50 100 அதிகம். அது என்ன அதிகங்க? உங்ககிட்ட வர பெண்களுக்கு நன்கொட பெண்கொடன்னு 1000 500 எடுத்து வணக்கம் வணக்கம். நான் கேட்காமே அட்வான்ஸ் ஆபீஸுக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். நேரடியா அவரை வந்து பார்க்கணும். பணம் அனுப்ப முடியாதுன்னு சொன்னியாம, என்ன விஷயம்? ஏயா, ஒரு போன் பண்ணி விலைவாசி ஏறி போச்சு, மாமூலை கொஞ்சம் உயர்த்துங்கன்னா உயர்த்திட்டு போறேன். ஐயோ, மாமூலும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்லடா. மெதுவா பேசுங்க, கட்டாதீங்க. இப்ப எல்லாம் நீங்க நினைக்கிறபடி இல்ல. சட்டமும் நிர்வாகமும் முழிச்சு நுட்டுது. என்னையா சொல்ற? கடங்குக்கு சரக்கு வந்து சேராம பணத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுட்டாங்க. யார் முதலாளியா? இல்ல, எங்க புது ஜெனரல் மேனேஜர்.
யார் அந்த ஜெனரல் மேனேஜர்னு சொன்னா அவரையும் நான் என் கைக்குள்ள போட்டுக்கிறேன். அவர் அல்ல, அவள். யார் அவள்? அதோ அடே நம்ம சாவித்ரி. ஓ நீங்களா? நீதான் இங்க வேலை பாக்குறியா? ஆமா, ஏதோ உங்க தயவுனால. ஜெனரல் மேனேஜரா வேலை பாக்குறேன்னு சொன்னாங்களா? பூரிச்சு போயிட்டேன். ஐயோ. தங்கச்சி எல்லாம் சௌக்கியமா? சௌக்கியம் தான். நீங்க எல்லாரும் சௌக்கியமா? பெரிய வீடு, சின்ன வீடு, காரு, ஸ்டெப்பிங். உனக்கு எப்போ இதே கிண்டல் தான். ஆமா, இப்ப வந்த வேலை. வழக்கமா புகையிலைக்கும் நூலுக்கும் அட்வான்ஸ் வாங்குவனே, அதே மாதிரி வாங்கலாம் தான் வந்திருக்கிறேன். சரக்கு கோடவுனுக்கு வந்தாதான் அட்வான்ஸ். ஐயோ, இது என்ன புது பழக்கம்? அட்வான்ஸ் முன்னாலே சரக்கு பின்னாலே. அச்சச்சோ, இது என்ன கெட்ட பழக்கம்? சரக்கு முன்னாலே, அட்வான்ஸ் பின்னாலே. இத்தனை வருஷமா இந்த கம்பெனில வரவு செலவு பாக்குறேன். எனக்கும் முதலாளிக்கும் ஒரு விதமான பேப்பர் அக்ரிமெண்ட்டும் கிடையாது, நாக்கு தான். அதனால தான் இந்த ஆபீஸ் அந்த கதியில இருந்தது. இப்ப அதெல்லாம் மாத்திட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சாவித்ரி, நிச்சயமா அட்வான்ஸ் இல்லையா? இல்ல, சரக்கு வந்தாதான் அட்வான்ஸ். என்ன பத்தி உனக்கு தெரியல? என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல? என்ன மிரட்டுறீங்க? அதெல்லாம் சுந்தரி கிட்ட வச்சுக்கோங்க. பாக்குறேன் பாருங்க. ஓய் தண்டபாணி. அட வாப்பா ஜாலி சீனிவாசா, அந்த நாக்காளி எடுத்து போட்டு உட்காரு. நல்லா உட்காரு. உட்காரத்துக்குள்ளார ஒரு நாக்காளியை உடைச்சிருவியா? ஆபீஸுக்குள்ள 1000 நியூஸ் காத்துக்குது, உனக்கு என்ன நியூஸ் பேப்பர்? என்ன? ஜெனரல் மேனேஜர் போஸ்டுக்கு வேற ஆளே கிடைக்கலையா உனக்கு? சாவித்திரி தான் கிடைச்சாளா? எடுத்த எடுப்புலயே ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் கொடுக்கிற அளவுக்கு என்ன? ஏன் சத்தம் போடுற? நீ ஏன் பயப்படுற? நீ ஒரு முதலாளி தானே, கால் மேல கால் போட்டு கேள. கால் மேல கால தான் போட்டேன். என்ன செய்யறது? ஆரம்பத்திலே குமஸ்தா வேலை தான் கொடுத்தேன். மறுநாளே என் பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் விட்டு வைக்கலாமா? தூக்குற ஒரே தூக்கு, ஜெனரல் மேனேஜர் பதவி. ஆமா, இப்ப என்ன ஆச்சு? ஒண்ணு ஆவல, மானக்கை போச்சு. என்னது சொல்லிட்டாளா? ஒரு பொம்பளை நிர்வாகத்தை கையில போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் மிரட்டா. நீ ஒரு முதலாளி வெக்கமா இல்ல? ஓ, அதை சொல்றியா? பொம்பளையிலே அவ ஒரு புதுமை. இந்த ஆபீஸை ஒழுங்குபடுத்துறதுக்காக நான் தான் அவளுக்கு அதிகாரம் கொடுத்தேன். இப்படி அதிகாரத்துக்கு மேல அதிகாரம் அவளுக்கு கொடுத்தீனா, உன் கம்பெனிக்கு வர்ற பழைய கஸ்டமர் ஒரு பய கூட இந்த ஆபீஸ்ல கால் எடுத்து வைக்க மாட்டாயா? வேண்டாம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? உட்காரப்பா. நாங்க எல்லாம் கால் எடுத்து வைக்கிறேன்னா உன் வியாபாரம் அடிபடையா? அடியும் பட வேணாம், உதையும் வாங்க வேணாம். இப்ப என்ன செய்ய சொல்ற? இந்த ஆபீஸை விட்டு அவளை வெளியேத்து. ஐயோ முடியாதே, அதுல எனக்கு 1000 சிக்கல் இருக்கப்பா. உனக்கு 1000 சிக்கல், எனக்கு 500 சிக்கல். உடனே நீ வெளியேற்ற போறியா இல்லையா? ஐயோ, எப்படி முடியும்? நேத்திதானே மேனேஜர் போச்ச. தண்டபாணி, நீ என்னமோ அவளுக்கு பயப்படுற. வத்தி வைக்க வேண்டிய இடத்துல வத்தி வச்சு இவனை நான் வெளியேற்றலனா இல்லையாப்பா? என்னடா இவன் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு போறான். என்னையாது? அம்மா, உங்க குடும்பத்துல புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆபீஸுக்குள்ள வெள்ளம் பூந்துடுச்சு. என்னையாது? புண்ணியபடியா சொல்லு. உங்க வீட்டுக்காரர் அவர் ஆபீஸ்ல சாவித்திரிக்கு வேலை கொடுத்திருக்காருமா. சாவித்திரியா? அவ ரொம்ப பொல்லாதவளாச்சே. அவ பொல்லாதவளா? பொல்லாதவமா? கேவலம் ஒரு பொம்பளைக்கு என்ன போஸ்ட் கொடுத்திருக்காரு தெரியுமா? ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் கொடுத்திருக்காருமா. என்னது? ஜெனரல் மேனேஜரா? அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. பொம்பளை விஷயமாச்சே, எப்படி சொல்லுவாரு? அவ போட்டதுதான் அங்க சட்டம். அவளை பார்த்தா இவர் நடுங்குறாருமா. அப்படியா? அவ்வளவு தூரத்துல ஆயிடுச்சா? நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப அங்க போய் அவளை விரட்டல. உங்க பேர் லீலா இல்ல, அது போதும். அதுக்காக தான் நான் வந்தேன். ஏதோ ஒரே குடும்பமா பழகிட்டமே. நான் இதை சொல்லலைன்னா நாளைக்கு நீங்க என்ன நிந்திப்பீங்க. அதனால தான் சொல்லிட்டேன். நான் வரட்டுமாமா? வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வரும்போதே புயல் மாதிரி வர்றேன். வாய மூடுங்க. ஏன் ஆபீஸ்ல எனக்கே அவமதிப்பா? உனக்கு அவமதிப்பா? யார் அவமானப்படுத்தினது? யாரா? அந்த திமிர் பிடிச்ச சாவித்திரி தான். சாவித்திரியா? இல்ல சொல்லுங்க. சாவித்திரி என்ன அவமானப்படுத்தினா? நான் வரும்போது எல்லாரும் எழுந்து நின்னு எனக்கு வணக்கம் சொன்னாங்க, குட் மார்னிங் சொன்னாங்க. இவ மாத்திரம் எழுந்திருக்கவும் இல்ல, வணக்கமும் சொல்லல. அவ்வளவுதானே, விடு. பல பேருக்கு பல குணம். சில பேருக்கு நாய் குணம், சில பேருக்கு பேய் குணம். நீ இல்லையா? என்ன சொன்னீங்க? அவளை யார் இங்க வேலைக்கு வச்சது? மனசாட்சி தான். அவங்க அப்பாவும் நானும் சேர்ந்து வியாபாரம் பண்ணோம். நம்ம நல்லா இருக்கிறோம், அவங்க கெட்டு போயிட்டாங்க. அவரு செத்து விட்டேன். என்ன பரிவு, என்ன பாசம், எல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல அவளை அனாதை விடுறதுக்கு அனுப்பி வைங்க. ஐயோ, அவ ஒழுங்கா வேலை செய்து இருக்காளே, நான் என்ன சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுவேன்? டிஸ்மிஸ் இல்லைங்க, டிரான்ஸ்பர். அம்மா சாவித்திரி, என் சம்சாரத்துக்கு உன் மாதிரி ஒழுங்கா வேலை செய்யற பொண்ணு வேணுமான்னு சொல்லி கழட்டி விட்டுருங்க. இது நல்ல யோசனை. நீ போ, அனுப்பிச்சு வைக்கிறேன். மந்திராதிங்க, சீக்கிரம் அனுப்பிங்க. ஐயோ, நான் வாங்கி கட்டிக்கிட்டது போறாம இவ என்ன வாங்கி கட்டிக்க போறாளோ தெரியலையே. அந்த அனாதை ஆசிரமம் என்ன அமுக்கலாக போதோ. இந்த எல்லாத்தையும் எடுத்து வை. மொத்தம் 50 டப்பா இருக்கு. எடுத்து வை. இங்க பாரு, வந்தபடி போகாத. யாராவது பார்க்க போறாங்க, பின்னாடியே போயிடு. பணம் தெரிய சீக்கிரம். என்ன இது? எத்தனை நாளா நடக்கிறது இது? ஏன் கை நடுங்குது?
அங்க பசிக்கிற குழந்தைகளுக்கு பால் பவுடர் தீந்து போச்சுன்னு சொல்லி பால் தின்ன பதிக்க வச்சுட்டு திருட்டனமா வைக்கிறியா? இது உனக்கு நியாயமா? நான் ஒண்ணு திருடத்தனமா வைக்கல. அதிகமா பால் போட்டு இருந்துச்சுன்னா கட்டு போகுமே அப்பப்ப இப்படி வாடிக்கை கொடுத்துடுறதான். அப்பப்போ இப்படி வாடிக்கையா கொடுக்குறியா? இனிமே இந்த வாடிக்கை நிறுத்துக்க. இன்னொரு வாட்டி இப்படி பார்க்க உன்னை நிஜமா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ஜாகிரதை. ஏய், இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்து முதல்ல நீ கம்பி எண்ணுவேன். போ, இந்த அவன் பண்ண. அம்மனின் மரவதாரம் ஸ்ரீ 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 செம்மங்கோடி சித்திரவல்லி அம்மையார் அவர்கள், அம்மையார் அவர்கள். அம்மையாரே, எங்கள் அழைப்பை ஏற்று இந்த அனாதை வடிவுக்கு வருகை தந்து பாதபூஜை செய்யும் பாக்கியத்தை தந்த தங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம். எங்களை ஆசீர்வதியுங்கள் தாயே. மகாபிரசாதம், மகாபிரசாதம். அம்மா அம்மா வயிற்று தாங்கலையம்மா. அம்மா அம்மா தாயே, அம்மா அம்மா வயிற்று தாங்கலையம்மா. அம்மா 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 தாயே, என்னை காப்பாத்துக்குமா, காப்பாத்துக்கு. குழந்தாய், தாயே வைத்திர வயிற்று நீரு போச்சு, வயிற்று நீரு போச்சு. அம்மா அம்மா தாயே, என்ன மகிமை, என்ன மகிமை, மகிமையோ மகிமை. அம்மையா, யோ, உண்மையிலேயே உயிரை கொடுத்து வயிற்று வலி வந்தவங்க மாதிரி நடிச்சேல்ல. இன்னொரு 10 ரூபா குடியா, குடியா. எப்ப உன்னோட இது தகராறியா? அம்மா, இந்த அம்மையாரு நம்ம வேலைக்காரி செல்லம்மா மாதிரி இல்ல? தப்பு தப்பு, இவங்க அம்மையாரு. கன்னத்துல போட்டுக்க. தாயே, எங்களுக்கு முக்தி எப்ப கிடைக்கும்? உன்னிடம் உள்ளதையெல்லாம் என்னிடம் கொடுத்த பிறகு உனக்கு முக்தி கிடைக்கும். வண்டர்ஃபுல். அம்மையாரே, தங்களுடைய பூர்வீக குருபீடம் எங்க இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஓ, தெரிஞ்சுக்கலாமே. நான் சொல்றேன். செல்லம்மா, கேர் ஆஃப் சுருட்டு கம்பெனி, வேதாரண்யம். சரிதானே அம்மையாரு? என்னது சுருட்டு கம்பெனியா? தப்பு தப்பு. பெரியங்க சின்னங்க யாரும் புரியாம பேசுறதா? நான் ஒண்ணும் புரியாம பேசல. அம்மா ஒத்தனாக்காளி, வேணும்னா உங்க அம்மையாரே கேளு. சொல்லுங்க அம்மையாரே. என்ன புன்சிருப்பு, என்ன போது. இது எந்த படத்துல இருந்து காப்பி அடிச்ச போது அம்மையாரு? ஐயோ, தப்பு தப்பு. தப்பு இல்ல, உப்பும் இல்ல. வரகா, எங்க அம்மா நான் அம்மையாருக்காக வரவழைச்ச காணிக்கை கொண்டு வா. ஏழையின் காணிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்மையாரே. சுருட்டா, அபச்சாரம் அபச்சாரம். நீ ஒரு பைத்தியம். நீங்க உருட்டி கொடுக்கிற எல்லா காணிக்கைகளை விட நான் சுருட்டி கொடுக்கிற இந்த ஒரே ஒரு வஸ்து மட்டும் அம்மையாருக்கு உசுறு இல்ல அம்மையாரு. பக்த கோடிகள் அன்போடு எதை கொடுத்தாலும் அதை யாம் பண்போடு பெற்றுக்கொள்வோம். ஆமா ஆமா, கட்ட வழக்குமாரா இருந்தாலும் சரி, காதர்ந்த செருப்பா இருந்தாலும் சரி, பண்போட வாங்கிக்குவாங்க எங்க செலவுமணி. அப்படின்னா அம்மையார உனக்கு முன்னையே தெரியுமா? தெரியாம தப்பு செய்வேனா? அப்படி அம்மையாரே, உண்மையை சொல்லுங்க தாயே. செல்லம்மா, சொல்லம்மா. ஏன் பேசாம இருக்கீங்க? தெய்வம் பேசாது, நான் பேசுறேன். அவளுடைய கதை சுருக்கமா சொல்றேன். இவ உண்மையான பேர் செல்லம்மா. ஆதிகுரு பீடம், வேதாரண்யம், கேர் ஆஃப் சுருட்டு கம்பெனி. அடுத்த அவதாரம் சினிமா ஹீரோயினாக முயற்சி. 3வது கொஞ்ச நாள் அப்படி ஹாவியா ஜாலியா 10 பாத்திரம் தேய்ச்சா. இது 4வது அவதாரம். எதுக்குன்னு தெரியாது. என்ன அநியாயம்? இதுல அநியாயம் என்ன இருக்கு? உங்க மாதிரி அநியாயம் பண்றவங்களுக்கு இப்படி அநியாயம் பண்றவங்க தான் வந்து சேருவாங்க. அப்படின்னா நாங்க அநியாயம் பண்றவங்களா? இதுல கேள்வி வேறையா? பச்சை குழந்தைங்க வயத்துல அடிச்சு பால் தண்ணியும் பிஸ்கட் தண்ணியும் பதுக்கி வச்சு அதிக லாபத்துக்கு வித்து இப்படி பாத பூஜையும் பாலாபிஷேகம் பண்றீங்களே, உங்களை எல்லாம் கட்டி வச்சு அடிக்க வேண்டாம்? என்ன சொன்ன? என்ன திமிரு யாருக்கு? செல்லம்மா, உன்னை கைது செய்ய. என்னத்துக்கு? மாறு வேஷம் போட்டு எல்லாரும் ஏமாத்தி பணமும் நகையும் திருடிக்கிட்டு போலீஸ்ல சிக்காம இருக்கிறான். என்னை யாராவது தொட்டிங்க அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. தொடங்க தகுதி. என்ன போஸ், என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க இப்படி கூப்பிட்டா அம்மையார் வர மாட்டாங்க. வழக்கமா நீங்க குடுக்கிற மரியாதை கொடுத்து கூட்டிட்டு போங்க. அம்மா அம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா. இனிமே நான் இப்படிலாம் செய்ய மாட்டேம்மா. முடியாது செல்லம்மா, முடியாது. ஏற்கனவே உன்னை 2 தடவை காப்பாத்திட்டேன். இனிமே நீயா திருந்தினாதான் வழி உண்டு. உன்ன மாதிரி பகல் வேஷக்காரங்களாலதான் பக்தியில இருக்கிற புனித தன்மை போயிடுச்சு. நீ எப்படி வேணாலும் விளையாடு, ஆனா பக்தியோட மட்டும் விளையாடாது. போயிட்டு ஒரு வாட்டி நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாதான் உனக்கு நல்லது.